தினமும் நம்ம காலையில பண்ணைக்கு வரும்பொழுது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் வருவேங்க பண்ணைக்குள்ள. அப்படி பண்ணைக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துதாங்க இருக்கும். பண்ணை தொழில் அப்படின்னாலே, நம்ம நினைச்ச மாரிலாம் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அதுபோல இன்னைக்கும் நான் பண்ணைக்கு வந்து பார்த்த உடனே ஒரு அசம்பாவிதம் ஒண்ணு நடந்திருந்ததுங்க. பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு சின்ன கோழி குஞ்சு இறந்துட்டா கூட நம்மளால வந்து அத வந்து தாங்கிக்க முடியலைங்க. ஆ இருந்தாலும் இந்த பண்ணை தொழில்ல இது சகஜமா எடுத்துட்டு போய் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மனச கொஞ்சம் தேத்திக்கிட்டு சகஜமா போயிருவேங்க. ஆ இது மாரி ஒரு பெரிய கோழிகளோட இறப்பு ஏற்படும்போது தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு காலையில பண்ணைக்கு வந்து பார்த்த உடனே இங்க பாருங்க, இது ஒரு நல்ல விளைஞ்ச தாய் கோழிங்க இது. இந்த கோழி வந்து கிட்டத்தட்ட எனக்கு எத்தனையோ கோழி குஞ்சுகள வந்து உருவாக்கி குடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல தாய்ங்க இது. 200 குஞ்சு நான் விட்டு ஒரு டைம் வந்து இது கூட இந்த தாய் கூட நான் வளர்த்துருக்கேங்க. அவ்வளோ அழகா அந்த கோழி குஞ்சுகள காப்பாத்தி வளர்த்தெடுத்து 1 மாசம் வரைக்கும் நம்ம விற்பனை பண்ற வரைக்குமே, அவ்வளோ சூப்பரா கோழி குஞ்சுகள பார்த்துருந்ததுங்க. ஒரு முறை மட்டும் தான் நம்ம கோழி குஞ்சுகளோட விட்டுருந்தோம். உண்மையாலுமே எனக்கு பர்சனலாவே புடிச்ச கோழி தாங்க இது. தாய் கோழிகள்ல இது எனக்கு செலக்டிவா இருந்த ஒரு கோழி. அ இன்னைக்கு திடீர்னு காலையில நான் வந்து பார்த்த உடனே இறப்பு ஏற்பட்டிருந்ததுங்க. என்ன ரீசன்னு தெரியல. இப்படி இறப்பு ஏற்பட்டு ஃபுல்லாவே வெறச்சு போய் கிடந்தது நண்பர்களே. எதனாலன்னு சொல்லிட்டு ரீசன் எனக்கு புரியல. சில கோழிகளுக்கு வந்து எதனால இறக்குது, என்ன ஏதுன்னு நமக்கு ரீசன் தெரியுது. ஏன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா இருந்து தான் அந்த இறப்புங்கிறது ஏற்படுது. ஒரு சில கோழிகளுக்கு தான் திடீர்னு இறப்பு ஏற்பட்டுருது. இது கண்ணு பாருங்க முழுசாவே மூடுன நிலையில தான் இருக்குது. கண்ணு சுத்தமாவே திறக்கல. என்ன பிரச்சனைன்னே தெரியல. நண்பர்களுக்கு இது எதனால இந்த மாரி இறப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆ நெறைய பிரச்சனைகள பார்த்துருக்கேங்க. ஆனா, இது மாரி சில பிரச்சனைகளுக்கு மட்டும் தான் என்ன தீர்வுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா தாங்க இருக்கிறோம். பண்ணைக்கு வந்து வேக்சின்ஸ் எல்லாமே கோழி குஞ்சுகளுக்கும் நம்ம கரெக்ட்டா குடுத்துடுறோம். அதே மாரி கிருமி நாசினியும் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை, வாரம் ஒரு முறை, முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு முறை குடுப்பேங்க. முடியலன்னா 15 நாளைக்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இருந்தாலும் இந்த மாரி இறப்புகள் ஏற்படும்போது கண்டிப்பா மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. நண்பர்கள் தெரிஞ்சா கொஞ்சம் மட்டும் இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல. ஆ நான் முடிஞ்ச வரைக்கும் வெட்டனரி டாக்டர்ட்ட கூட கேட்டு பார்த்துருக்கேங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஏதாவது விஷத்தாக்கம் வந்து இருக்கும். ஆ காலையில வந்து மேய்ச்சல்ல இருக்கும் பொழுது ஏதாவது வந்து விஷப்பூச்சி கடிச்சு இருக்கும். பாம்போட வந்து விஷம் பட்டுருக்கும். அதாவது பாம்பு கடிச்சிருக்காது. தூரமா இருந்து அதோட உஷ்ணம் பட்டாலே இந்த மாரி இறந்துரும் அப்டின்னு சொல்றாங்க. சரியா எனக்கு தெரியல. எது உண்மை, எது கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னு தெரியல. நண்பர்கள் இதுக்கு சரியான ரீசன் எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பர்களே. உண்மையாலுமே வந்து இது போல இறப்பு வந்து பண்ணைகள்ல ஏற்படக்கூடாது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த மாரி ஒரு 20, 30 கோழிக்கு இந்த மாரி நடந்திருக்குங்க. திடீர்னு நடக்குங்க. நல்லா இருக்கும். காலையில வரைக்கும் காலையில இருந்து ஈவினிங் அடையிற வரைக்குமே நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா, இந்த மாரி வந்து இறப்பு ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. இதுக்கு என்ன ரீசன்னு மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க கமெண்ட் செக்ஷன்ல. நண்பர்கள் யாருக்காவது இது மாரி இறப்பு ஏற்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்லையும் கொஞ்சம் சொல்லுங்க. இது போல இனிமேல் இறப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தயவு கூர்ந்து என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.